கவையாகி கொம்பாகி காட்டகத்தி நிற்கும் அவையல்ல நன்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியானால் குறிப்பறிய மாட்டாதோனே நன்மரம். அந்த மாதிரி ஒருத்தருடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒன்று. அப்போ எஜுகேஷனை ஜாதக ரீதியாக எப்படி சொல்லுவோம்? புதனை அடிப்படையாக வச்சு சொல்லுவோம். ஆனால் கேது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்காதவங்க கூட பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆளாக வந்திருப்பாங்க. அனுபவ அறிவுன்னு சொல்லக்கூடிய பட்டறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது ஞானக்காரகன் கேது தான். அப்போ கேது ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுபகிரக தொடர்போடு இருக்கலாம், அல்லது கேதுவுக்கே நல்ல வீடுகள்னு சொல்லக்கூடிய கும்பம், விருச்சகம், கன்னி போன்ற இடங்கள்ல இருக்கலாம். குறிப்பாக மிதுனம் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிறைய சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்க, நிறைய விஷயத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். புதன் கேது இரண்டும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தா ஒரு வகையில நல்லது. படிப்புக்கு எடுத்தாலும் ஞான அறிவை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த புதனும் கேதுவும் இணைவு அப்படிங்கிறத சொல்லலாம். மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ யாருக்காவது கேது இருக்கு அப்படின்னாக்கா நிறைய சுத்தம் பார்ப்பாங்க, நிறைய அவங்களுடைய நாலேஜ் பெருக்கிக்கணும்னு நினைப்பாங்க. எது தேவையோ அதை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடிய அனுபவ அறிவு பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.